பேசிக்கலி ஒரு பல்லு வந்து மூங்கில் குச்சி மாதிரி தான். வெளியில் ஹார்டாகவும் உள்ளே வந்து போலாகவும் இருக்கும். அந்த போலா இருக்கிற இடத்துல வந்து ரத்த குழாய் நாணம் ஓடிட்டுருக்கும். டூத் பெயின் வந்து இது பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று பல்லுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இன்னொன்று பல்லை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற பிரச்சனை. சொத்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வெளியே வரதே கிடையாது. எப்போ அது உங்களோட அந்த ரத்த குழாய் நாணம் டீப்பஸ்ட் லேயரை ரீச் பண்ணுதோ அப்போ தான் உங்களுக்கு வலி வராது. அந்த இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் உள்ள பிளட் வெசல்ஸை ரீச் பண்ணிடுச்சுனாலே நம்ம ரூட் கெனால் தெரப்பி தான் பண்ணணும். இப்போ நைட் டைத்தில் திடீர்னு வலி வருது, நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை பார்க்குற வரைக்கும் அந்த வலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேசிக்காக 2 இது ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா டென்டிஸ்ட்ரியில். நமக்கு அது எதனால் வருதுங்கிறத வந்து பேஷண்ட்ஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கம்ஸுக்கும் பல்லுக்கும் நடுவில் வந்து சாப்பாடு மாட்டிகிட்டே இருக்குது, இல்லைனா படலும் சேர்ந்துட்டே வருதுனாக்கா அது ஸ்லோவாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த சாதாரணமாக சாஃப்டாக இருக்கிற சாப்பாட்டு படலம் வந்து கட்டியாக மாதிரி கால்குலஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மாறிடும். காலையில் நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். டீத் கவுண்ட் ரிமைன்ஸ் த சேம் ஓவர் தி இவல்யூஷனரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா டீத் கவுண்ட் வந்து சேமாக இருக்குது. பட் our jaw size has become very small. எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், எந்த ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணுறோம், என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ரியல் டாக் வித் ரேவதி வெங்கட். இன்னைக்கு நம்ம கூட டென்டிஸ்ட் டாக்டர் பத்மாவதி மேம் இருக்காங்க. நம்மளுடைய பற்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் அண்ட் ஓரல் ஹைஜீன் பற்றின சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். மனிதர்களுடைய பற்கள் வடிவமைப்பு எப்படி இருக்கும், அதோடைய அனட்டாமி அண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ ஒரு சிங்கிள் பல் எடுத்திங்கனாக்கா இட் ஹேஸ் பேசிக்லி 3 லேயர்ஸ். அதாவது மேலே இனாமல்ன்ற ஒரு லேயர், நெக்ஸ்ட்டு டென்ட்ன்ற லேயர், அதுக்கப்புறம் உள்ளே வந்து பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஓடுற இடம் பேர் பல்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி ஒரு பல் வந்து மூங்கில் குச்சி மாதிரி தான். வெளியில் ஹார்டாகவும் உள்ளே வந்து போலாகவும் இருக்கும். அந்த போலா இருக்கிற இடத்துல வந்து ரத்த குழாய் நாணம் ஓடிட்டுருக்கும். இதுதான் ஒரு பல்லோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் அதை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எலும்பும் ஈரும். ஸோ உள்ளே வந்து நரம்பு இருக்கும், பல்லுக்கு வெளியில் வந்து சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸான ஒரு மரம் வந்து எப்படி மண்ணில் புதஞ்சிருக்கோ அது மாதிரி நம்மளோட தாடை எலும்பில் தான் பல் புதஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பல்லோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இருக்க எல்லாருக்குமே வந்து என்ன பெயின்னாலும் தாங்கிடலாம்னா இந்த பல்வலி மட்டும் தாங்கவே முடியல அப்படிங்கிறது ஒரு காமனான இஷ்யூ. நம்மளுடைய டூத் பெயின் எதனால் வருது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டூத் பெயின் வந்து இது பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்குது. பட் பேசிக்கான 2 ரீசன் பார்த்திங்கன்னா, ஒன்று பல்லுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இன்னொன்று பல்லை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற பிரச்சனை. ஸோ பல்லுக்குள்ளன்னு பார்த்தோன்னாக்கா கண்டிப்பாக அது சொத்தையாவோ இல்லை தேய்மானமானாலேயோ வலி வரலாம். ஸோ சொத்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வலி வரதே கிடையாது. எப்போ அது உங்களோட அந்த ரத்த குழாய் நாணம் டீப்பஸ்ட் லேயரை ரீச் பண்ணுதோ அப்போ தான் உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஈரலையோ இல்லைனா தாடை எலும்புலையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது, இல்லைனா சேர்ந்த படலத்தினால வர இன்ஃபெக்ஷனால் வலி வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தான் பேசிக். ஸோ அண்ட் இந்த நம்மளுடைய டூத் பெயின் அண்ட் ஃபேஸ் பெயின் இது ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் என்ன, இதனால் ஃபேஸ் பெயின் நமக்கு வருது? இப்போ வந்து தாடை எலும்பில் ஒரு கட்டி ஃபார்ம் ஆகும்போது, இல்லை உள்ளே புதஞ்சிருக்கிற தாடை எலும்பில் ஏதாவது பல் புதஞ்சிருந்தா அதை சுற்றி கட்டி வந்தானாக்கா அது நமக்கு முகத்தில் வலின்னு காமிக்கும். அண்ட் இன்னொன்று டென்டலில் வந்து ரெஃபர்ட் பெயின் ரொம்ப ரொம்ப காமன். இப்போது வந்து ஒரு சிங்கிள் நர்வ்லேருந்து பிரான்ச் அவுட் ஆகி எல்லா பல்லையும் அது சப்ளை பண்ணுறதுனால, நர்வ் சப்ளை பண்ணுறதுனால மேல் பல்லில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது கீழ் பல்லில் வந்து ரெஃபர்டு பெயினாக காமிக்கும். ஸோ மெயினாக நம்ம எந்த இடத்துல இன்ஃபெக்ஷனோ அந்த சோர்ஸை சரி பண்ணாலே அந்த ஃபேஷியல் பெயினானது சரியாக போயிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேஷியல் நர்வில் வர நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லை ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லப்படுற கண்டிஷன்னாலும் வரலாம். ஸோ நர்வ் ரிலேட்டடாகவும் முகத்தில் வலி வரலாம், இல்லை பல்லு ரிலேட்டடாகவும் முகத்தில் வலி வரலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சடனாக டூத் பெயின் வந்துருச்சு, இதை வந்து நம்ம வீட்டிலேருந்தே இம்மீடியட்டாக என்ன செஞ்சு அந்த பெயினை வந்து க்யூர் பண்ண முடியும்? ஸோ இப்போது நைட் டைத்தில் திடீர்னு வலி வருது, நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை பார்க்குற வரைக்கும் அந்த வலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேசிக்காக 2 இது ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டர் கார்லிங், கல்லுப்பை வார்ம் வாட்டரில் போட்டு சால்ட் வாட்டர் கார்லிங் பண்ணலாம். இன்னொன்று சில பேர் லவங்கம் அடக்கிப்பாங்க, அதை நாங்கள் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணலாம் லவங்கம், பட் இல்லைனா க்ளோவ் ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் அது சம்டைம்ஸ் நம்ம நாக்கு டிஷ்யூஸையோ இல்லை சீக் டிஷ்யூஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நைட்டை எப்படியாவது நீங்கள் கடத்தணும், வலியோடு இருக்கிற நைட்டைனாக்கா முதல்ல ஃப்ளாட்டாக படுக்காதைக்கு கொஞ்சம் ரெய்ஸ்டாக பில்லோ வச்சு படுத்துக்கோங்க. எந்த சைடில் வலி இருக்கோ அந்த சைடில் படுக்காமல் ஆப்போசிட் சைடில் படுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த சைடில் எந்த சைடில் வலி இருக்கோ அந்த பல்ல கீழே வச்சு படுக்கும்போது அதுக்குண்டான பிளட் சப்ளை ஜாஸ்தியாகும்.
ப்ளட் சப்ளை ஜாஸ்தி ஆகும்பொழுது அப்போது உங்களுக்கு வலி பயங்கர ஜாஸ்தியாகும். ஸோ கொஞ்சம் ஒரு பில்லோவை கொஞ்சம் ரெய்ஸ்டாக ஒரு 2 பில்லோ 3 பில்லோ வச்சு கொஞ்சம் ரெய்ஸ்டாக படுத்துக்கோங்க. பேசிக் பெயின் கில்லர்ஸ், அதாவது பேராசிட்டமால் போடுறாங்க, நம்மளாம் இப்போ சாதாரணமாக தலைவலிக்கே போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கோன்ற பெயின் கில்லர், பேசிக் பெயின் கில்லர்ஸ் ஏதாவது போட்டு அப்போதைக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணலாமே வழிய அந்த பெயினுக்கு உண்டான காசு என்னவோ அதை சரி பண்ணால் மட்டுமே அது கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும். ஸோ ஹோம் ரெமெடி பார்த்தா அந்த 1 நைட்டுக்கு மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பெயின் ரிலீஃப்னா இப்போ ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணுன்றதை விட ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அதை சொல்லி அங்கேருந்து டேப்லெட்ஸ் வாங்கி எடுக்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இது எல்லாமே டெம்ப்ரரி ரிலீஃப் தான். ஸோ பேசிக் காஸ் என்னவோ அது சரி பண்ணால் மட்டுமே அதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். ஸோ மெடிசன்ஸ் வந்து அதை இன்னும் பெருசாக தள்ளி போடுதே வழிய, இப்போ இன்றைக்கி சாதாரண சொத்தையாக இருக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கட்டியில் வந்து முடிய தான் வைக்குமே வழிய அது வந்து க்யூர் கிடையாது. கண்டிப்பாக காமனாக இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஜா லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய வாய் திறக்கும் போது இந்த டிஎம்ஜே டிஸ்லொகேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா டென்டிஸ்ட்ரியில் ஆர் இருக்குது, அதுக்கு நிறையா மேனேஜ்மெண்ட்ஸ். பட் நமக்கு அது எதனால் வருதுங்கிறத வந்து பேஷண்ட்ஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜா லாக்குங்கிறது வந்து நம்மளோட முகத்தில் வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இப்போ கை காலில் எப்படி முட்டி இருக்குது, எல்போ நீ இருக்கோ, அதே மாதிரி டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்லப்படுற ஜாயிண்ட் இருக்குது. நம்ம வாயை திறந்து மூடுறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது இந்த ஜாயிண்ட் தான். சூயிங்லேயும் இது ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த ஜாயிண்ட்டில் நம்மளோட ஸ்கல் பேஸில் ஒரு போர்ஷன், நம்மளோட கீழ் தாடையில் இருக்கிற ஒரு போர்ஷன் காண்டைல் சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் ஒரு டிஸ்க்னு சொல்லுவோம். இந்த மூணுமே வந்து ஒரு ஹார்மனியில் வேலை செஞ்சால் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த மூணுத்துக்கும் உண்டான ஹார்மனி சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணுத்துக்கும் உண்டான ஹார்மனியில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ரப்ஷன் இருந்ததுன்னா அப்போது உங்களுக்கு ஜா இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். இதுலேயே வந்து ரிவர்சிபிள் ஸ்டேஜ், இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜும் இருக்குது. ஸோ வித் ரிடக்ஷன், டிஸ்லொகேஷன் வித் ரிடக்ஷன், வித்தவுட் ரிடக்ஷன், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தங்களுக்கு வாயை திறந்து மூடும்பொழுது சத்தம் வருது, கிளிக்கிங் சத்தம் வருது, ஓகே, டக்குன்னு ஒரு சத்தம் வருது, மூடும்போது சத்தம் வருதுன்னாக்கா ஃபஸ்ட்டு அதோட ரீசன், அவங்க பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து பல் ரொம்ப ஏறத்தாழ, அதாவது ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட பைட்டில் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபில் இருந்தால் கூட அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படின்னா மசில்ஸ், டீத், யுவர் ஜா, போன்ஸ், உங்களோட அலைன்மெண்ட், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ங்கிறது ஒன்று வருது. ஸோ வீல் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ், எதனால் அந்த ஜாயிண்ட் இஷ்யூ வருதோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இஃப் இட் இஸ் இந்த ரிவர்சிபிள் ஸ்டேஜ், நாங்கள் ஸ்ப்ளின்ட்ஸ்னு தருவோம். ஸ்ப்ளிண்ட் போட்டு நல்லா பெயின் ரிலீவ் ஆகும், அந்த மசில் ஸ்ட்ரெஸ் நல்லா கம்மியாகும். அதே மாதிரி ஃபாலோயிங் அந்த வாய் திறந்து மூடும்போது சத்தம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். பட் இஃப் இட் ஹாஸ் கான் டு தி இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ், அப்போ சர்ஜிக்கலாக தான் அதை சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காமனான இஷ்யூ தானா, இல்லை வந்து இது ரேர் கேஸாக சிலருக்கு தான் வரும் அந்த மாதிரியா? இல்லை, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் அண்ட் சுச்சுவேஷனில் வந்து நவ் இட் ஹாஸ் பிகம் குவைட் காமன். நிறைய பேருக்கு வந்து வலி இல்லைன்னா கூட அவங்க வாய் திறந்து மூடும்போது சத்தம் வருது. ஆனால் அவங்க வந்து வலி வந்தால் தானே நம்ம அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பெருசாக சொடக்கு வரா மாதிரி அதையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ definitely it is not supposed to be common, but due to our work culture or night shifts பார்க்கும்போது they have lot of caffeine, they keep clenching, பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி parafunctional habitsனு சொல்லுவோம். clenching இல்லை ஏதாவது நம்ம யோசிக்கும் போது பல்ல கிரைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது எல்லாமே லாங் டேர்மில் வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ வீல் ஹாவ் டு அட்டெண்ட் டு இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக சிலருக்கு இருக்குன்னா எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும்? ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இது சரி பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு அதே தான் காஸ் ஆஃப், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாப் ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா அதோட காஸை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிளென்ச்சிங் ஹேபிட்ஸ் இருக்கா, பிரக்சிசம் சொல்லுவோம், பல்ல நரன்னு கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இல்லாட்டி நைட்டு தூங்கும்போது கடிப்பாங்க. அது வந்து அவங்களோட அட்டெண்டரை கேட்டால் தான் தெரியும். அப்பா அம்மா, குழந்தையாக இருந்தால் அப்பா அம்மா இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தூங்கும்போது அவங்க அந்த மாதிரி கடிக்கிறாங்களான்னு கேட்டால் தான் அவங்களோட அந்த பேராஃபங்க்ஷனல் ஹேபிட்ஸோட ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ நம்ம வந்து ஒருத்தங்க வலின்னு வராங்கன்னா அவங்கள மட்டும் கேட்காதேக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஹேபிட்ஸை பற்றி கேட்கும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி பேராஃபங்க்ஷனல் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்ப்ளின்ட்ஸ் கொடுக்கலாம். நைட்டில் மவுத் கார்ட்ஸ்னு போடுவோம், அந்த மாதிரி கொடுக்கலாம்.
வலி இல்லாத பட்சத்தில் ஓகே இட் இஸ் ஸ்டில் இன் தி ரிவர்சபிள் ஸ்டேஜ். பட் ஒன்ஸ் வலி வந்துருச்சுனாக்கா தென் இமீடியட்லி வில் ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த ட்ரீட்மெண்ட் வேர் பல்லு அலைன்மெண்ட் கோணமானலாம் இருக்குது பல்லு வி ஷுட் அலைன் அண்ட் சி. அவங்களோட பைட் கிராஸ் பைட்ஸ் இருக்குது, இல்லை தாடையோட அலைன்மெண்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது மேல் தாடை கீழ்த்தாடை வந்து இப்போ மேல் தாடை கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், கீழ்த்தாடை பின்னாடி இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ ஆகலை, அந்த க்ரைட்டீரியா எதையுமே ஃபாலோ பண்ணலன்னா சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீல் ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் தி பேசிக் கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ். அதாவது சர்ஜிக்கலாக இல்லாமல் ஸ்ப்ளிண்ட் கொடுத்து பல்ல அலைன் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணணும். மெயினாக மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்போனா மசில்ஸை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் மெத்தட்ஸ்லேயே பேஷண்ட் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சர்ஜரிக்கு தேவையில்லை. இல்லை அதையும் மீறி அவங்களுக்கு வலி இருக்குது, வலி கம்மியாக ஆகலைன்ற பட்சத்தில் நாங்கள் எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்ப்போம். ஸோ வித்தவுட் ரிடக்ஷன் அப்படின்னு வருது, அந்த டிஸ்க் வந்து திருப்பி அதோட கரெக்டான இடத்துல போய் உட்கார மாட்டேங்குது வாயை திறந்து மூடும்போது, அந்த மாதிரி இருக்குன்னாக்கா தென் வீல் ஹாவ் டு லுக் இன் ஃபார் அதர் சர்ஜிக்கல் மோடாலிட்டி. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய விஸ்டம் டூத் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இப்போது காமனான இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த விஸ்டம் டூத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எத்தனை விஸ்டம் டூத் ஒரு பர்சனுக்கு வரும் அண்ட் எந்த ஏஜ் கேட்டகரியிலேருந்து அவங்களுக்கு இந்த டூத் வரும் மேம்? See, wisdom tooth is nothing but third molars. Okay, நம்ம 32ன்னு சொல்லும்போது இந்த 4 third molars, அது மேலே 2 கீழே 2 இதெல்லாமும் சேர்த்து தான் நம்ம 32ன்னு சொல்கிறோம். இப்போது த நியூ டீத் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28 தான். ஏன்னா மேல்து முளைச்சா கூட கீழ்து ரொம்ப கஷ்டம், இப்போல்லாம் முளைக்கவே மாட்டேங்குது. தட் இஸ் பிகாஸ் த டீத் கவுண்ட் ரிமைன்ஸ் த சேம் ஓவர் தி இவல்யூஷனரி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டீத் கவுண்ட் வந்து சேமாக இருக்குது, பட் our jaw size has become very small. If you look at the ancient people, அவங்களுக்குலாம் பார்க்கும்போது நல்லா தாடையெல்லாம் பெருசாக இருக்கும். they were all eating நல்ல raw food, சமைக்காத ஃபுட்டு, ஓகே, நல்ல ஃபைப்ரஸ் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. they were using their jaw and teeth to eat. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரிஃபைன்டு ஃபுட், நீங்கள் வாயில் போட்டாலே அப்படியே முழுங்குற மாதிரி சாப்பாடு. ஸோ பல்லு வந்து ஒரு பர்டிகுலர் தேய்மானத்தை அண்டர்கோ பண்ணணும், அந்த அளவுக்கு அதை அண்டர்கோ பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஈவென்ச்சுவலி நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு ஆர்கன் இருந்ததுன்னா அது சின்னதாகிடும். ஸோ ஜா சைஸ் இஸ் பிகமிங் ஸ்மாலர் பட் த டீத் கவுண்ட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் இந்த தேர்ட் மோலார்னு சொல்லப்படுற விஸ்டம் டூத் வந்து தே ஆர் த லாஸ்ட் ஒன்ஸ் டு இரப்ட். அதாவது முக்கால்வாசி நமக்கு வந்து 17-18 வயசுக்கு மேலே தான் தேர்ட் மோலாரே முளைக்கும், சரியா? ஸோ அப்போது ஜால பாக்கி எல்லா பல்லும் முளைச்சிருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் முளைக்கணும்னு வரும்போது ஜாலையே இடம் இருக்காது. ஸோ அது உள்ளே மாட்டிக்குது, இல்லை அரைக்குறையாக முளைக்குது, இல்லைனா பக்கத்தில் இந்த செகண்ட் மோலார் மேலே அது அப்படியே மூட்டிட்டு நிற்கும். ஸோ இதுவுமே அகைன் வலி வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பட் அந்த ஒரு சிவியர் புஷ் ஆர் பயங்கர ஜா பெயின் வரும்போது தான் அவங்க வருவாங்க, சரியா? தேர்ட் மோலார் முளைக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா நம்ம வந்து we can wait and see whether the third molars are erupting. ஆர் இஃப் இட் இஸ் வெரி எவிடென்ட், ரொம்ப தெளிவாக தெரியுது எக்ஸ்ரேல, அதாவது அது வந்து மாட்டிட்டு தான் இருக்குது, வெளியில் வர வாய்ப்பே இல்லை, இன்ஃபேக்ட் அது பக்கத்து பல்லையும் கண்டிப்பாக பாதிக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக தேர்ட் மோலார்ஸ் எடுக்கிறது தான் நல்லது. யூஸ்வலாக நாங்கள் எந்த பல்லையுமே எடுங்கன்னு சொல்ல மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற தான் பார்ப்போம். பட் தேர்ட் மோலார்ஸ் பொறுத்த வரைக்கும் அது முளைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு பல்லை மட்டும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணால் தான் யூ ஆர் சேவிங் யுவர் நெக்ஸ்ட் செகண்ட் மோலார்ஸ். அப்படி இல்லைனா தேர்ட் மோலார்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு இன்ஜூர் யுவர் நெய்பரிங் டூத் ஆர் சைடில் இருக்கிற சீக்ஸையோ டங்கையோ அது வந்து குத்தி புண்ணாக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு ஹெல்ப்போ இல்லை அது உங்கள் சூயிங்கில் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் பெட்டர் டு கெட் ரிட் ஆஃப் தேர்ட் மோலார்ஸ் இன்கேஸ் அது வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கும். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்லிக்க நமக்கு எந்த ஏஜ் வரைக்கும் நம்மளுடைய டீத் வந்து விழுதுன்னா அகெயின் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய ஆக்சிடென்ட்லலாம் நிறைய டீத் போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? கடவுள் வந்து நமக்கு 2 செட் ஆஃப் பல்லு கொடுத்துருக்காங்க. ஒன்று பால் பல், இன்னொன்று பர்மனெண்ட் பல். பால் பல்லுங்கிறது வந்து பிறந்த ஒரு வருஷத்துலேருந்து இரப்ட் ஆக ஆரம்பிக்கும். 6-7 வயசு போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் பல்லெல்லாம் விழுந்து பர்மனெண்ட் பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். டில் 13 இயர்ஸ் இன்ஃபேக்ட் இந்த தேர்ட் மோலார்ஸ் முளைக்கிற வரைக்குமே பர்மனெண்ட் டீத் எல்லாம் முளைச்சிட்ருக்கும். ஸோ டெசிடுவஸ் ஸ்டேஜ் தான் பால் பல் ஸ்டேஜ். மிக்சட் டென்டிஷனுங்கிறது இது ரெண்டுமே இருக்கும், புது பல்லும் இருக்கும் பழைய பல்லும் இருக்கும் வாயில். அண்ட் பர்மனெண்ட் டென்டிஷனுங்கிறது ஃபுல்லாக எல்லா பால் பல்லும் விழுந்து புது பல் வந்திருக்கும். பட் ஆக்சிடென்டலி நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட் பல்லை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா ஃபிக்ஸடாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிட்ஜ் மாதிரி பக்கத்தில் இருக்கிற பல்லேருந்து சப்போர்ட் எடுத்து
கட்டலாம் பல்ல. அப்படி இல்லைன்னா இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம். இம்ப்ளான்ட்னா பக்கத்தில் இருக்கிற டீத் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஒரு எந்த இடத்துல மிஸ் ஆகுதோ பல், எந்த பல் வெளியில் வந்திருக்கோ அந்த இடத்துல அடிக்குவேட் போன் இருந்ததுன்னா, சப்போர்ட்டுக்கு போன் இருந்ததுன்னா தாராளமாக அங்கே இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணி வெளியில் இருக்கிறவங்க கொடுத்துருவோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையா மொடாலிட்டிஸ் இருந்தாலுமே நம்மளோட நேச்சுரல் டீத் மாதிரி வரவே வராது. கேவிட்டி வர்றதுக்கு என்ன ரீசன்? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து பெரும்பாலும் பசங்கக்கிட்ட சாக்லேட் சாப்பிடாத சொத்தம் வந்துடும் சொல்லிகிட்டே இருப்போம். சாக்லேட் கேன் பி ஒன் ஆஃப் தி மெனி ரீசன்ஸ். ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட பார்க்க வேண்டியது அவங்க மூக்கால் மூச்சு விட்றாங்களா இல்லை வாயால் மூச்சு விட்றாங்களா. ஏன்னா வாயால் மூச்சு விட்ற குழந்தைங்களா இருந்தோன்னா அவங்களுக்கு சொத்தை வரத்துக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று, அவங்களோட தாடை வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, வளர்கிற வயசில் தாடை வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, மேல் தாடை கீழ் தாடை ப்ரொப்போர்ஷனேட்டாக வளருதா இல்லையா, அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தாலுமே வாயில் சலைவரி செக்ரேஷன் கரெக்டாக இருக்காது, அதனால கூட சொத்தை வரலாம். இல்லை இன்னொரு மெயின் ரீசன் அடல்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சில மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், சில பிபி மாத்திரை இது எல்லாமே எடுக்கும்போது உங்களோட சலைவரி செக்ரேஷன், அதாவது எச்சில் சுரப்பு தன்மையை வந்து அது ரொம்ப குறைச்சிடும். எச்சில் தான் வந்து நம்மளோட பல்லை வந்து ஃப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த சாப்பாடும் மாட்டாதபடி, இல்லை மாட்டிச்சுன்னா அதை ஃப்ளஷ் பண்ணுறது க்ளீனிங் சிஸ்டம் இஸ் சலைவா. ஸோ அந்த எச்சில் சுரப்பு தன்மையை அது கம்மி பண்ணும்போது சொத்தை வரத்துக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி இப்போ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய பேருக்கு. ஆட்டோ இம்யூன்னாக்கா நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நமக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணுற நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஜாக்ரன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி நிறைய அந்த சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும்பொழுது அதே அகெயின் எச்சில் சுரப்பு தன்மையாக இருக்கட்டும், இல்லை கண்ணில் வந்து கண்ணீர் சுரப்பு தன்மை, இது எல்லாமே வந்து கம்மியாகும். பேசிக்கலி எச்சில் இல்லைன்னாக்கா சொத்தை வரத்துக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அகெயின் சாக்லேட்ஸ் நம்ம சொல்கிறதுமே children can have chocolates but not in a very frequent. நீ இப்போ கொஞ்சம் சாப்பிடு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடு கிடையாது. கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரஷ் பண்ணிவிட்டு விட்டாலே சொத்தை வராது. அண்ட் நைட் டைம் ஆஃப்கோர்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடிலாம் சாப்பிடக்கூடாது. மார்னிங் டைம் சாப்பிடட்டும், பட் ஒன்ஸ் தே ஈட் லெட் தெம் ப்ரஷ் ஆஃப்டர் ஈட்டிங், அவ்வளோதான். ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நம்ம சாக்லேட் கொடுத்து ஸ்வீட்ஸ், பேசிக்லி ஸ்வீட்ஸ் கொடுக்க. இப்போது சைல்டுக்கான ரீசனாக இது இருக்குது. அண்ட் பெரியவங்களுக்கு கேவிட்டி வர்ற ரீசன் பெரியவங்களுக்கு தான் சொன்னேன் இல்லையா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கலாம், இல்லைனா சில மாத்திரைகளோட எஃபெக்ட்ஸ்னால அவங்களுக்கு வந்து சொத்தை அது சலைவரி செக்ரேஷன் கம்மியாக இருக்கலாம். அப்போது சொத்தை வரும். அவங்களோட என்ன சொல்கிறது, சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கேவிட்டி வந்து அப்போது ஜாஸ்தியாகும். அண்ட் அஃப்கோர்ஸ் மெயின்டெனன்ஸ், இது சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ், இஃப் த மெயின்டெனன்ஸ் இஸ் புவர் எல்லாருக்குமே சொத்தை வந்துடும். ஸோ கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எஸ். அண்ட் இப்போ வந்து என்னென்னா லைக் கேவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் டெய்லி ப்ரஷ் பண்ணுறேன் அண்ட் வந்து மார்னிங் அண்ட் நைட் 2 வேளை ப்ரஷ் பண்ணுறேன். பட் இருந்தாலுமே என்னுடைய டீத் வந்து எல்லோ ஆகுது, எனக்கு கேவிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா இது எதனால் அண்ட் என்ன மாதிரியான மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம், அதை என்ன செஞ்சால் சரி பண்ண முடியும்? சரி, மெயின்டெனன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம மனசில் வச்சுக்கணும். 3 நமக்கு ஆல்ரெடி தெரியும். 4th ஒன் we rarely do. I will tell you what it is. See, first one, காலையில் நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். பட் எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், எந்த ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணுறோம், என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். மார்னிங் நைட் டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கரெக்டாக நம்ம வந்து அவசரத்தில் எத்தனை பேர் நம்ம ஸ்லோவாக பொறுமையாக ப்ரஷ் பண்ணுறோம். ஆஃபீஸ் போகிற டென்ஷன், ஸ்கூல் போகிற டென்ஷனில் சும்மா தேய்ச்சிட்டு போயிடுறோம். பட் தி மெயின் ஐடியா ஆஃப் ப்ரஷிங் இஸ் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் தி டர்ட். எல்லாம் என்னென்ன சாப்பாடு வந்து ஈருக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோ அண்ட் பல்லுக்கு மேலே இருக்கிற படம்லாம் எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கிறதுக்காக தான் ப்ரஷ் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 2வது ப்ரஷஸ். சில பேர் நல்லா பல் தேய்க்கிறேன்னு ஹார்ட் ப்ரஷ் வச்சு ரொம்ப அழுத்தி தேய்ச்சே பல்லை வந்து எல்லோ ஆக்கிப்பாங்க அவங்களே சரியாக தெரியாமல். ஸோ யூஸ் அ மீடியம் டூத் ப்ரஷ் ஆல்வேஸ். அஃப்கோர்ஸ் சில கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சாஃப்ட் ப்ரஷ் சொல்லுவோம். அதர்வைஸ் மீடியம் இஸ் தி பெஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ப்ரஷிங். சரியா? இன்னொன்று டூத்பேஸ்ட் வித் அப்ரேசிவ்ஸ் லைக் சார்கோல், கல்லுப்பு போட்டிருக்கேன், இதெல்லாம் இருக்கிற அந்த மாதிரி டூத்பேஸ்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். டூத்பேஸ்ட் வித் ஃப்ளூரைட் can be used, but toothpaste with extra abrasives. Toothpaste abrasive தான் basically. So with charcoal or கல்லுப்புலாம் யூஸ் பண்ணும்போது it's like you are rubbing your teeth with sandpaper. So we should avoid that. Next, tongue cleaning. எத்தனை பேர் டங் க்ளீன் பண்ணுறோம்? அந்த பேசிக் கிட்டில் வந்து டங் க்ளீனிங் இஸ் மஸ்ட்.
சரியா? ஸோ டங்குக்கு மேலே நாக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ரஷ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எல்லாம் டேஸ்ட் பட்ஸ் தான். ஸோ இதுக்கு நடுவில் சாப்பாடு போய் ஈஸியாக உட்காந்துக்கும். அதை கண்டிப்பாக டெய்லி பல்ல க்ளீன் பண்ணும்போது அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ளாஸிங். த்ரெட் ஃப்ளாஸஸ் இருக்குது, வாட்டர் ஃப்ளாஸஸ் இருக்குது. த்ரெட் ஃப்ளாஸஸ் வந்து தேர் டெக்னிக் சென்சிட்டிவ். அதாவது நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கொஞ்சம் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வச்சு எல்லாத்தையும் உள்ளே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரிவர்ஸாக உங்களுக்கு அகேன்ஸ்டாகவே அது ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் வாட்டர் ஃப்ளாஸஸ். வாட்டர் ஃப்ளாஸஸ் ஆர் ஹார்ம்லெஸ், அட் த சேம் டைம் இட் டஸ் அ கிரேட் ஜாப். ஸோ யூ கேன் யூஸ் வாட்டர் ஃப்ளாஸஸ். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். டெய்லி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது, இல்லை ஞாபகம் வரும்போதாவது யூ ஷுட் எக்ஸாமின் யுவர் ஆல் யுவர் டீத். எதுலையாவது கருப்பாக ஸ்பாட் வருதா, இல்லை கலர் சேஞ்ச் ஆகுதா, உங்களோட நாக்கில் ஏதாவது க்ரோத் வருதா, இல்லை சீஸில் க்ரோத் வருதா, உங்களோட ஸ்கின் உள்ள வாய்க்குள்ளே இருக்கிற அந்த மியூக்கோசல் ஏரியா ஸ்கின் வந்து உங்களுக்கு பார்க்க ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது. சில பேர் சொல்லுவாங்க புண்ணு வருது, திடீர்னு ஒரு நாள் அது உடையும், ரத்தம் வரும், அப்புறம் அது காணாமல் போயிடும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது. ஸோ டூ அப்சர்வ் யுவர் டீத் இன் அ வெரி பிக் மிரர். ஹாவ் அ பிக் ஷேவிங் மிரர் இன் யுவர் பாத்ரூம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டென்டல் டிசீசஸுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தராது, கூச்சம் இருக்காது, வலி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அப்போ தான் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ட்ரீட் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் யூ ஆஸ் வெல். ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஆனால் ஒன்ஸ் வலி வந்துடுச்சுனாக்கா வேர் சிகிச்சைக்கு போகும், கேப்புக்கு போகும், இல்லை பல் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அஃப்கோர்ஸ் நத்திங் லைக் காட் கிவன் டீத். ஸோ எது ப்ராப்ளம் வந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் நம்மளுடைய டூத் ப்ரஷ் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணுங்கிற டவுட் எல்லாருக்கும். ஓகே, ஃபிக்ஸட் டைம்லைன் கிடையவே கிடையாது. ஓகே, நீங்கள் நம்ம யாருமே ஒரு 4லேருந்து 6 மாதத்துக்கு மேலே ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் த மொமெண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு பிரிசில் வளையும் போதோ, இல்லைனா அதுலேருந்து ஏதாவது ஸ்மெல் வருது, இல்லை அதில் ஏதாவது டெபாசிட்ஸ் பார்க்குறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் சேஞ்ச் த டூத் ப்ரஷ். ஆல்சோ ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய இல்னஸ் வருது, ஜுரம் வருது, இல்லை எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகுதுன்னா யூ ஷுட் சேஞ்ச் யுவர் டூத் ப்ரஷ் ஆஃப்டர் யூ ரெக்கவர் ஃப்ரம் தி இல்னஸ். இல்லைனா அதை திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் 4 to 6 monthsக்கு ஒரு தடவை, இன்ஃபேக்ட் 3 months, எவ்ரி 3 months மாற்றணும். பட் நீங்கள் வந்து இதெல்லாம் தான், ஒரு பிரிசில் மாறிட்டுனா டைம்லைன் டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் த்ரோ இட் ஆஃப் அண்ட் தென் யூஸ் அ நியூ ப்ரஷ். டூத் பேஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹோம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஏதாவது நம்ம பேஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ண முடியுமா? பிகாஸ் இப்போ நிறைய சால்ட் காக்லிங், இந்த சால்ட் தொட்டு வளர்க்குறது இன்னுமே இருக்குது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ். அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து முன்னாடிலாம் நம்ம அப்படி தான் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தோம், நீம் குச்சி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். பட் இது எல்லாமே அப்ரேசிவ்ஸ் தான், சரியா? அது ஒரு டூத் பேஸ்ட் ஃபார்மில் கொடுக்குறாங்கன்னா அது டூத் பேஸ்ட்லேயுமே அப்ரேசிவ்ஸ் இருக்குது. பட் த பார்ட்டிக்கல் சைஸ் மேட்டர்ஸ் அ லாட். நீங்கள் டேரெக்டாக உப்பு எடுத்து தேய்க்கிறது வந்து இனாமலுக்கு அது இனாமலை நீங்கள் எவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க. பல்லோட அவுட்டர் மோஸ்ட் படலம் வந்து இனாமல். நெக்ஸ்ட்டு டென்டின் வரும். டென்டினோட நேச்சுரல் கலரே வந்து எல்லோ. உங்கள் பல்ல வந்து பளிச்சுன்னு வெள்ளையாக காமிக்கிறது இனாமல் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உப்போ இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது அப்ரேசஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த இனாமல் இவ்வளோ கரையுது. ஸோ அது படலம் மட்டும் போகாது, டெபாசிட்ஸ் மட்டும் போகாது, பல்லும் சேர்ந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ யூஸ் அ டூத் பேஸ்ட். ஆல்மோஸ்ட் ஆல் தி டூத் பேஸ்ட் ஹேவ் பேசிக் கான்ஸ்டியூயன்ஸ் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். ஸோ யூஸ் அ டூத் பேஸ்ட் வித் ஃப்ளூரைட் ஸோ தட் சொத்தையும் அது ப்ரிவெண்ட் பண்ணும், அண்ட் வித்தவுட் எக்ஸ்ட்ரா அப்ரேசிவ்ஸ் லைக் சார்கோல் அண்ட் கல்லுப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சால்ட் வாட்டர் காகிள் எந்தெந்த கேசஸில் யூஸ் என்ன மாதிரி கேசஸில் நம்ம சால்ட் வாட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணலாம். சால்ட் வாட்டர் கார்கிள் இட் வில் நாட் அஃபெக்ட் யூ இன் எனி வே. டெய்லி ஒரு தடவை பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்பவும் சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணக்கூடாது. உங்கள் வாயில் வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்குது. நமக்கு பேட் பாக்டீரியா மட்டும்தான் வேணாம். பட் சால்ட் வாட்டர் டசன்ட் நோ எதை நம்ம இது பண்ணோம். அதே தான் மவுத் வாஷ்க்கும். மவுத் வாஷாக இருக்கட்டும், பீட்டடின் கார்கிள்ஸாக இருக்கட்டும், எதையுமே தினமும் 2 வேளை யூஸ் பண்ணனாக்கா குட் பாக்டீரியாவும் சேர்ந்து போயிடும். ஸோ நமக்கு குட் பாக்டீரியா வேணும். யூஸ் சால்ட் வாட்டர் கார்கிளிங், டூ சால்ட் வாட்டர் கார்கிளிங் ஒன்ஸ் டெய்லி. அண்ட் எப்போ எது சாப்பிட்டாலுமே ஒரு ஹாவ் தி ஹேபிட் ஆஃப் ஜஸ்ட் கார்கிளிங். நார்மல் தண்ணி வச்சு கார்கிள் பண்ணி யூ கேன் ஸ்பிட் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூட் கெனல் அப்படின்னா என்ன? ஸோ யாருக்கெல்லாம் ரூட் கெனல் பண்ண வேண்டியிருக்கும் மேம்? நான் முதல்லையே சொன்னேன், பல் வந்து மூங்கில் மாதிரி. ஸோ உள்ளே வந்து போலாக இருக்கும். அந்த போலாக இருக்கிற இடத்துல தான் வந்து ரத்த குழா நரம்பெல்லாம் ஓடிட்டுருக்கும்.
ஸோ இப்போ சொத்தை வந்து இனாமல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டென்டினுக்கு போகுது, நமக்கு ஒன்றும் தெரியாது. டென்டினுக்கு போகும்போது கொஞ்சம் கூச்சம் வர ஆரம்பிக்கும். பட் த மோமெண்ட் இட் ரீச்சஸ் அந்த உள்ள நான் சொல்கிற போலான ஏரியாவில் இருக்கிற ரத்த குழா நாணங்களை ரீச் பண்ணும்போது பயங்கர பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளால் நார்மல் ஃபில்லிங் பண்ண முடியாது. நார்மலாக ஃபில் பண்ணனா திருப்பி வலியோடு வருவாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் உள்ள பிளட் வெசல்ஸை ரீச் பண்ணிடுச்சுனாலே நம்ம ரூட் கெனால் தெரப்பி தான் பண்ணணும். ஸோ உள்ளே வந்து கெனால் சொல்லுவோம். ரூட் அந்த பல்ப் இருக்கிற இடம் பேர் ரூட் கெனால்ஸ், பல்ப் சேம்பர். அந்த பல்ப் சேம்பருக்குள்ளே இன்ஃபெக்ஷனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ரத்த குழா நரம்புன்னு வச்சுக்கோங்களேன், கட்டா பச்சா பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி உள்ளே வச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணி பர்மனெண்ட் ஃபில்லிங் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ப்ரொடெக்டிவ் க்ரௌன் மாதிரி கொடுக்கணும். ரூட் கெனால் பண்ணனாக்கா அதுக்கு மேலே ப்ரொடெக்டிவாக எல்லாருக்கும் தேவையில்லை, பட் யாருக்கெல்லாம் ரொம்ப டூத் லாஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக மேலே வந்து க்ரௌன் கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ப்ளீடிங் கம்ஸ். நம்மளுடைய கம்ஸில் ஏன் ப்ளீட் ஆகுது? ப்ரஷ் பண்ணும்போது காமனாக இந்த இஷ்யூ வரும். ஸோ இது எதனால் நடக்குது? ஓகே, இப்போ கம்ஸுக்கும் பல்லுக்கும் நடுவில் வந்து சாப்பாடு மாட்டிகிட்டே இருக்குது, இல்லைனா படலும் சேர்ந்துட்டே வருதுனாக்கா அது ஸ்லோவாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து கேல்குலஸாக மாறிடும். கேல்குலஸ்னால் இப்போ நமக்கு எப்படி கிட்னி ஸ்டோன்ஸ் கால்சிஃபை ஆகுது, நார்மலாக சின்னதாக ஆரம்பிக்கிறது அப்புறம் கட்டி கல்லுக்கெல்லாம் மாறுது. அதே மாதிரி அந்த சாதாரணமாக சாஃப்டாக இருக்கிற சாப்பாட்டு படலம் வந்து கட்டியாக மாறி கால்குலஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மாறிடும். ஸோ அந்த கால்குலஸ் என்ன பண்ணுன்னா அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த கால்குலஸ்லேயே இன்ஃபெக்ஷன் தான், பேசிக்லி அதில் ஃபுல்லாக ஜெர்ம்ஸ் தான் இருக்கும், பாக்டீரியா தான் இருக்கும். அந்த இடத்த வந்து இன்ஃப்ளமேட்டரி இது ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற எலும்பை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் பாக்டீரியா. சாப்பிட்ட என்ன ஆகும், ஈறு இறங்க ஆரம்பிச்சிடும், ஈறு வீக்கம் வந்துடும். ஈறு வீக்கம் வரும்போது சாதாரணமாக ப்ரஷ் பண்ணும்போதே அந்த இடம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு, அதனால் அந்த இடம் ஈஸியாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒன் பேசிக் மெயின் ரீசன் ஆஃப் கம் ப்ளீடிங். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இம்பேலன்ஸ்னால ப்ளீட் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் விமன் ப்ரெக்னென்சி எப்யூலஸ் வரும், இல்லைனா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஜிஞ்சவைட்டிஸ்னு வரும். அது ப்ரெக்னென்சிலாம் முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சு அவங்களோட ஹார்மோன்ஸ் திருப்பி ரெஸ்டோர் ஆன பிறகு அது தானே சரியாக போயிடும். அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னென்சியும் பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னென்சி அண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி டென்டல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்படி ப்ளீடிங் கம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள், ஃப்ளாசிங் மஸ்ட், அண்ட் ஹாவ் யுவர் ப்ரொஃபஷ்னல் டென்டல் கிளீனிங் டன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர். செக் பண்ணிக்கிறது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்க. தேவைன்னா ப்ரொஃபஷ்னல் கிளீனிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் கீப் மெயின்டைனிங் யுவர் ஓரல் ஹைஜீன். அண்ட் எந்த டிசீஸ் முதல்ல வந்தாலும், சொத்தையாக இருக்கட்டும் இல்லை ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் இங்கே வர விசிட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ராதர் நீங்கள் வெறும் செக்கப்புக்கு மட்டும் வந்துட்டு போவீங்க. பெரியாபிக்கல் சிஸ்ட்னால் என்ன? ஸோ இது எதனால் டெவலப் ஆகுது அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் மேம்? இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரூட் கெனால் பற்றி பேசியிருந்தோம். சில பேருக்கு என்னாகும், வலி வரும், கொஞ்ச நாளில் அது அப்படியே சப்சைட் ஆகிடும். ஸோ அப்போ கூட அவங்க வலி இல்லைன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். ஸோ எப்போ அந்த ரூட் கெனாலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து தாண்டி எப்போ போனுக்கு போகுதோ, பல் வந்து போனில் தானே புதஞ்சிருக்கு. ஸோ எப்போ வந்து பல்லிலேருந்து வெளியில் வந்து எலும்பு லெவலுக்கு போகுதோ அப்போ வந்து அந்த பெரிய எபெக்கல் இஸ் நத்திங் பட் பல்லோட எபெக்ஸை சுற்றி இருக்கிற லீஷன் தான் வந்து பெரிய எபெக்கல் சிஸ்ட் இல்லை பெரிய எபெக்கல் ஆப்சிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது ரூட் கெனால் கூட பண்ணி அந்த பல்லை காப்பாற்ற முடியாது, பல்லை எடுக்கிற மாதிரி தான் வரும் முக்கால்வாசி டைம். இல்லை சம்டைம்ஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ரூட் கெனால்லாம் பண்ணி அது கொஞ்சம் லீஷன் சப்சைட் ஆச்சுன்னா ஓகே. பட் அப்படி இல்லைனாக்கா நாங்கள் வந்து பல்லை எடுக்க தான் சொல்லுவோம். ஒன்ஸ் அது தாடை எலும்பை ரீச் பண்ணிடுச்சு, எலும்பில் சீழ் வச்சிருச்சு இல்லை எலும்பில் சிஸ்டே வந்துடுச்சு, கட்டியாக வந்துடுச்சுனாக்கா அந்த பல் எடுக்கத்தான் வேணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுமா? ஓகே, நிறையா வைட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிட்ணும். ஆம்லா, பாமக்ரனேட், எலுமிச்சம்பழம், இது எல்லாமே எதுலெல்லாம் வைட்டமின் சி நிறையா இருக்கோ சாப்பிடணும். அண்ட் கண்டிப்பாக ஃபைப்ரஸ் ஃபுட், நல்லா கடித்து சாப்பிட்ற பொருட்கள், ஆப்பிளோ இல்லை நல்ல ஃபைப்ரஸ் வெஜிடபிள்ஸ், கேரட், இது எல்லாமே, வெள்ளரிக்காய், இது எல்லாமே வந்து ஆல் டைம் இட் இஸ் குட் ஃபார் கம்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் கால்சியம் ரிச் ஃபுட், அது பல்லுக்கு. பட் ஜென்ரலாகவே வந்து ஹாவ் லாட் ஆஃப் ஃபைப்ரஸ் ஃபுட் அண்ட் நேச்சுரல் ஃபுட் ரேதர் தேன் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்.
ஓகே. ஸோ ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஓவராலாக நம்மளுடைய ஓரல் ஹைஜீனுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அண்ட் என்ன ஃபுட்ஸை வந்து நம்ம நிறைய இன்டேக் எடுக்க வேண்டியிருக்கு மேம், அது சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து அப்படி பார்த்தோன்னா நம்ம ரொம்ப காமனாக இருக்கிற எல்லா டெசர்ட்ஸையுமே நம்ம அவாய்ட் தான் பண்ணணும். யூ நீட் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். நம்மளால் இது சாப்பிட்டுட்டு இன்னொரு பொருளை ஒரே ஃபுட் பேட்டர்னாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹேவ் டெசர்ட்ஸ், எல்லாருக்கும் எல்லாமே சாப்பிட்ணும். பட் அதை சாப்பிட்டுட்டும் அதுக்குண்டான மெயின்டெனன்ஸை வந்து நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ தட் கொஞ்சம் கேவிட்டியெல்லாம் நம்ம இது பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம் அதோட இன்சிடென்ஸை. ஸோ மெயின்டெனன்ஸ் தான் கீ. ஸோ இது சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ இருக்கிற பீஸா பர்கர் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. பட் அது நம்மளால் பாசிபிள் கிடையாது தினமும் டே டு டே பேசிஸில். வி கேன் ஹேவ், பட் வி நீட் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் வேர் ஃபைப்ரஸ் ஃபுட்டும் சாப்பிடணும், ஹேவ் லிமிட்டட் அவுட்டிங்ஸ். ஸோ தட் அந்த ஜங்கை நம்ம ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஸ்டாப் பண்ண முடியாது, பட் ரெடியூஸ் பண்ணலாம். நம்மளுடைய மவுத்தில் வந்து பேட் பிரெத் வர்றதுக்கான என்ன ரீசன்? ஸோ இந்த பேட் பிரெத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் மேம்? நான் வந்து டங் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக டங் க்ளீன் பண்ணணும். டங்கில் ஃபுட் டெபாசிட்ஸ் இருக்கும்போது ஸ்மெல் வரதான் செய்யும். ஸோ டங் க்ளீன் பண்ணணும் ரெகுலராக. கம்மில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, நிறையா படம்லாம் சேர்ந்ததுனாலும் ஸ்மெல் வரும். ஜிஞ்சவைட்டிஸ், பெரியோடான்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த பல்ல சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஸ்மெல் வரும். இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப சொத்தை ஜாஸ்தியாகி அதுலேருந்து சீழ் வந்ததுனாலும் ஸ்மெல் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் டான்சில்ஸ்னு இருக்கு இல்லையா நம்ம வாய்க்குள்ளே. ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஸ்மெல் வரும். இல்லை வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது வாயிலேருந்து துர்நாற்றம் வரும். இல்லை ரொம்ப சிவியர் கோல்டு இருக்குது, இல்லை சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் வாயிலேருந்து ஸ்மெல் வரும். ஸோ ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதை தாண்டியும் உங்களுக்கு ஸ்மெல் வருதுன்னாக்கா தென் ரெஸ்பிரேட்டரியோ இல்லைனா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து பேசிக் காஸை ட்ரீட் பண்ணால் தான், இதுக்குன்னு நம்ம தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். பேசிக் காஸை ட்ரீட் பண்ணாலே ஸ்மெல் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போது பேட் பிரெத் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? நான் இப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உப்பு, சால்ட் வாட்டர் கார்கிலிங் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கூட யூ கேன் யூஸ் மவுத் வாஷஸ் வித்தவுட் ஆல்கஹால், நல்லது தான், தே ஆர் குட். தென் அதர்வைஸ் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம், சூயிங் கம்ஸ். சில சூயிங் கம்ஸ், சுகர்லெஸ் சூயிங் கம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட சலைவரி செக்ரேஷன் அதை ஜாஸ்தி பண்ணும், எச்சில் சுரப்பு தன்மையை ஜாஸ்தி பண்ணும். இல்லை புளிப்பாக ஏதாவது சாப்பிட்டா கூட எச்சில் சுரப்பு தன்மையை ஜாஸ்தி பண்ணும். அப்போது பேட் பிரெத் கொஞ்சம் கம்மியாகும். சலைவா பேசிக்லி வாயில் இல்லை, வாய் ரொம்ப உலர்ந்து போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்மெல் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாயை நினச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா சலைவரி ஃப்ளோவை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் புளிப்பாவோ இல்லைனாக்கா சூயிங்கம் மாதிரி யூஸ் பண்ணும். அண்ட் இதில் இன்னும் ஒரு டவுட் என்னென்னா, ஸோ லைக் இந்த மாதிரி டைமில் வந்து லைக் நம்ம கார்லிக் அண்ட் ஆனியன்ஸ் எடுத்தால் நிறைய பேட் பிரெத் வரும். ஃபுட் ரிலேட்டடும் இருக்குது. நான் ஃபுட் ரொம்ப மசாலா ஆட் பண்ணதோ இல்லைனாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஆனியன் கார்லிக்லாம் வந்து ஃபுட்டுலேருந்தே ஸ்மெல் வரும். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வில் ஹேவ் டு வாஷ் யூஸ் மவுத் வாஷஸ் ஆர் பேசிக்காக கார்கில் பண்ணணும். எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டீத் ஒயிட்னிங் அப்படிங்கிறது வந்து, ஸோ இதை எப்படி சேஃபாக பண்ண முடியும்? ஹோம் வீட்டில் பண்ணுற டீத் ஒயிட்னிங் ஸ்ட்ரிப்ஸோ இல்லை நீங்கள் வெளியிலேருந்து டீத் ஒயிட்னிங் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினா கூட அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் ஓகே. பட் அதை ரொம்ப ரெகுலர் பேஸிஸில் அடிக்கடி பண்ணுறது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் நாட் குட் ஃபார் த டூத். ப்ரொஃபஷ்னலி இன் ஆஃபீஸ் நீங்கள் பண்ணும்போது இட்ஸ் ஓகே. பட் அப்போ கூட நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டோம். இஃப் யூ ஹேவ் யுவர் வெட்டிங் அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அப்போ பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரெகுலராக இது ஃபேஸ் ப்ளீச்சிங் மாதிரி தான். நீங்கள் எத்தனை நேரம் ஃபேஸ் ப்ளீச்சிங் பண்ணுவீங்க? ரொம்ப அடிக்கடி பண்ண மாட்டோம். ஸோ பண்ணலாம், பட் பிஃபோர் யுவர் பிக் டேஸ் யூ கேன் கெட் இட் டன், நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. நம்ம மவுத்தில் வர சீரியஸான ஹெல்த் சைன்ஸ், மவுத் மூலயமா நம்ம வந்து ஹெல்த் சைன்ஸை என்னென்ன மாதிரியான சைன்ஸில் கண்டுபிடிக்க முடியும்? அப்படி பார்த்தோன்னாக்கா நம்மளோட உடம்போட பேசிக் நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட மவுத் தான், வாய் தான். பல்லாக இருக்கட்டும், இல்லைனா பல்ல சுற்றி இருக்கிற அந்த கம்ஸு, நாக்கு, அதே மாதிரி சீக்ஸ், இன்னர் சீக்ஸ், இது எல்லாமே வந்து அதோட ஹெல்த் வந்து இட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் யுவர் பேசிக் பாடி ஹெல்த், ஜென்ரல் ஹெல்த். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் இருக்கிறவங்களுக்கு ஈரில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சரியா? ஸோ அது ஒரு இண்டிகேஷன். இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வாயில் நிறைய அல்சர்ஸ் வந்து போகும். நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு வாயில் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருக்கும், சரியா? ஸோ அது ஒன்று. அண்ட்
ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னாக்கா லிப்ஸ்க்கு ஓரமாக கிராக்ஸ் வருது, இல்லைனாக்கா ரொம்ப ரெட்டன் ஆகிறது, இது எல்லாமே வந்து தேர் ஆல் அன் இண்டிகேஷன் தட் சம்திங் இஸ் ராங் வித் யுவர் பேசிக் சிஸ்டம். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வாயில் இருக்கிற ப்ராப்ளம் தானே சரியாக போயிடும். எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேக்கிங் டீத் இருக்கும் சிலருக்கு. ஸோ இப்படி ஷேக்கிங் டீத் இருக்கிறத வந்து அகைன் அதை ஸ்ட்ராங் பண்ண முடியுமா? பல் இப்போ ஆடும். பல்லோட சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப புவராக இருந்ததுனாக்கா அப்போ ஆடும். சப்போர்ட் சிஸ்டம் என்னது? ஈரும் தாடை எலும்பும். இது ரெண்டும் கரையாமல் இருக்கணும்னாக்கா பல்லை அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எந்த படலமும் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அதையும் மீறி ஆட ஆரம்பிச்சிச்சுன்னாக்கா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1 to 4 இருக்குது ஒரு பல்ல ஆடுற தன்மைக்கு. 1, 2ல் இருக்கும்போது அது ரிவர்சபிள். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா திருப்பி பல் ஸ்ட்ராங் ஆகிடும், எலும்பு க்ரோத் இருக்கும். ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அந்த இடத்துல திரும்பி எலும்பு க்ரோத்து, ஈரம் வளரும், பல் ஸ்ட்ராங் ஆகிடும். கிரேட் 3 வரும்பொழுது பெரிடான்டல் சர்ஜரின்னு ஒன்று பண்ணுவோம், ஃப்ளாப் சர்ஜரின்னு பண்ணி நாங்கள் ஸ்ப்ளிண்ட் பண்ணுவோம். எல்லா பல்லையும் சேர்த்து கட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னாக்கா தெர் ஆர் சான்சஸ் தட் டீத் கேன் சர்வைவ். கிரேட் 4 போயிடுச்சுன்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிச்சு, லைக் சுத்தமாக அதுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னா அந்த பல் எடுக்க தான் வேணும். ஸோ பேசிக்லி எல்லாமே வந்து இட் ஜீரோஸ் டவுன் டு மெயின்டெனன்ஸ் அண்ட் யுவர் ஓரல் ஹெல்த். ஸோ மெயின்டெனன்ஸ் பிளேஸ் அ கீ. ஓகே மேம். ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் இதை ஃபாலோ பண்ணணும். ஒருத்தவங்க நம்மளோட டீத் அண்ட் மவுத்தை வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட்டாக நீங்கள் டெய்லி ஹேபிட்ஸில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விஷயங்கள் சொல்லலாம். 10 விஷயங்கள்னாக்கா ஓகே, நான் அதையும் 0 டவுன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ப்ரஷிங். நான் லைக் எனி டென்டிஸ்ட் சேஸ் ப்ரஷிங் இஸ் மஸ்ட், டங் கிளீனிங் இஸ் மஸ்ட். மெயினாக ப்ரஷஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா ப்ரஷஸ் ஷுட் பி கெப்ட் இன் அ வெல் வென்டிலேட்டட் ஏரியா, நாட் இன்சைட் தட் வாஷ்ரூம். ஸோ நல்லா எங்கே காத்தோட்டம் இருக்கோ அந்த இடத்துல தான் வைக்கணும். ப்ரஷஸில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாதபடி பார்த்துக்கணும். ஏன்னா ப்ரஷ் நல்லா இருந்தால் தான் நம்ம பல் நெக்ஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் டயட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். நீங்கள் ரொம்ப அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் இல்லாமல் கொஞ்சம் ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் இன் மெயின்டைனிங். அண்ட் அப்பப்போ கம்ஸ் அண்ட் டீத்துக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி ஃப்ரீக்வெண்ட் செக்கப்ஸ் லைக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months வந்து மஸ்ட். 4 to 6 months தான் ஐடியல் டைம் லைன். உங்களுக்கு வலி இருக்கோ வலி இல்லையோ கண்டிப்பாக 4 to 6 months ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அப்போவே நார்மலாக சரி பண்ணிடலாம். வலி வர வரைக்கும் வெயிட் பண்ணனாக்கா கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு லீட் டு அ பிகர் மோர் காம்ப்ளிகேட்டட் சினாரியோ. சரியா? அது ஒன்று. அண்ட் டெஃபினெட்லி ஆஸ் ஐ செட், யூ அப்சர்வ் யுவர் செல்ஃப் இன் த மிரர். முகத்தை பார்க்கும்போது பல்லையும் சேர்த்து பாருங்கள், பின்பல் எஸ்பெஷலி பாருங்கள். பின்பல்லோட எல்லா சைட்ஸ்லையும், ஏன்னா அதுதான் மோஸ்ட் மிஸ்ட். அப்படி பார்த்தோன்னாக்கா மேல் பல்லோட கடைசி பல் தான் மோஸ்ட் மிஸ்ட் ரீஜன், நமக்கு மிரரில் தெரியவே தெரியாது. ஸோ நல்ல கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பாருங்கள். இன்கேஸ் அதில் ஏதாவது கருப்பான ஸ்பாட்ஸோ இல்லை ஏதாவது சிப் ஆகிற மாதிரி இருந்ததுனாக்கா கெட் இட் அட்டெண்டட் அட் தி ஏர்லியர் ஏஜஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ஓரல் ஹைஜீனை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்மாவதி மேம் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.